இடத்துல வந்தாலே விமர்சிக்கப்படுவோம். அதுவும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது பொதுவாக கண்காணிக்கப்படுவோம். நம்முடைய சொல்லக்கூடியவர் கரெக்டாக இருக்காரா இல்லையா இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. அவங்களுடைய பார்வையோ அவங்களோட செயல்பாடுகளோ தவறு இருந்தால் விமர்சிப்பாங்க. அல்லது நம்ம ஒரு கொள்கையை சொல்லுவோம், அந்த கொள்கைக்கு பார்ப்பட்டவங்க விமர்சனங்களை கொண்டு எதிர்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஹலாலான முறையில் நம்ம வாழும்போது, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கும்போது, நம்ம குர்ஆன் சுன்னாப்படி தான் வாழ்றன்னு இருக்கும்போது எதிர் விமர்சனங்கள் வருதுன்னா மார்க்கம் சம்பந்தப்பட்டு அல்லது நம்ம மார்க்கத்துடைய ஈடுபாடு இருக்கிறதுனால வரக்கூடிய விமர்சனங்களாக இருந்துச்சுன்னா அது கவனிக்கப்படக்கூடாத விமர்சனம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது குர்ஆனுடைய 2 வசனத்தை சொன்ன அதில் பொருத்தமாக இருக்கும். குர்ஆன் நபிக்கு சொல்கிறான், வலகத் நஅலம் அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன். நபியே, நான் அறிகிறேன் அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதே. உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, உங்களை விமர்சிக்கிறாங்க, உங்களை பொய்யருங்கிறாங்க, உங்களை சூனியக்காரன்னு சொல்கிறாங்க, ஏமாத்துறவர்னு சொல்கிறாங்க, பெண்ணுக்கு ஆசைப்படுறவர்னு சொல்கிறாங்க. இதனால் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களை விமர்சிக்கக்கூடிய அந்த விமர்சனத்திற்காக உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகும் மினஸ் சாஜிதீன். அல்லாஹ்வை புகழுங்கள், அவனுக்கு முன்னால் சுஜூதில் விழுந்து விடுங்கள். இந்த கவலைக்குள்ள தீர்வு அல்லாஹ் திக்ர் செய்யுங்க, சுஜூதில் வந்துருங்க, எங்கிட்ட வாங்க. அவங்கள்ட்ட போகாதீங்க, அது பிரயோஜனமே இல்லை. அவங்களுக்கு பதில் சொல்லிட்டுலாம் இருக்காதீங்க, எங்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன். வஅ்புத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நீங்கள் யாருக்காக இதை செஞ்சு செய்கிறீங்க? அல்லாஹ்வுக்காக தானே. அதை கடைசி வரைக்கும் செய்யுங்க. அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் வணங்கிக்கிட்டே இருங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என் நேசரை ஒருவர் நோவினை செய்தால் அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கிறேன். அல்லாஹ் பார்த்துப்பாங்க. ஃபலா யஹ்ஸுனுக கௌலுஹும். ஒருபோதும் அவங்களுடைய வார்த்தை உங்களை கவலைக்கு உள்ளாக்கி விட வேண்டாம். எல்லாருக்கும் எனக்கும் அதான் பொருந்தும். ஒருபோதும் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவதால் உங்களை கவலைக்கு உட்படுத்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உங்களை பின்பற்றுறதுனால உங்களை அவங்க விமர்சிக்கிறாங்கன்னா, உங்களை நீங்கள் பிதாத் செய்கிறீங்க, நீங்கள் மார்க்கத்தை வழிகெடுக்கிறீங்க, நீ ஒரு வழிகேடர், நீ ஒரு ஏமாத்துக்காரர், நீ ஒரு பித்தலாட்டுக்காரர்னு மார்க்கத்துக்காக சொன்னா ஃபலா யஹ்ஸுனுக கௌலுஹும் இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ. இவங்க உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கல, அல்லாஹ்விடத்தில் தான் எல்லா கண்ணியமும் இருக்கு. துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், நாடியவர்களை இழிவுபடுத்துவான். இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் அது. அல்லாஹ் அதில் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பான். ஃபலா யஹ்ஸுனுக கௌலுஹும்.